Hi friends, இன்னைக்கு இஃப்ரா ஹெர்பல்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பீட்ரூட் சோப் எப்படி பண்றது, கிளிசரின் சோப் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு பீட்ரூட் நமக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது விட்டமின் இ கேப்சூல் தேவைப்படும். அடுத்தது இது செக்கில் ஆட்டின சல்ஃபர் ஃப்ரீ கோகனட் ஆயில். இது கிளிசரின். இதுதான் சோப் பேஸ். இதை வச்சு தான் இப்போ நம்ம பண்ண போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு பெர்ஃப்யூம் தேவைப்படும். பெர்ஃப்யூம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். நல்ல குவாலிட்டியான பெர்ஃப்யூம் வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம பீட்ரூட் சோப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை நல்லா கழுவி நம்ம இதை துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பீட்ரூட்டை துருவியாச்சு. கிளிசரினை நம்ம குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணால் தான் அது சீக்கிரம் நமக்கு மெல்ட் ஆகும். டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இதை மெல்ட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா சாறு நிறைய கிடைக்கும். நல்லா துருவி எடுத்துக்கலாம். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிற பீட்ரூட்டை நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி வெறும் ஜூஸ் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பீட்ரூட்டோடது நல்லா கெட்டியாக இருக்கணும். ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும். அதோட கலரே பார்த்தா எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நல்ல டார்க்காக இருக்கிற பீட்ரூட் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மோல்டு தேவைப்படும். மோல்டில் கோகனட் ஆயில் தடவி நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணி கிளிசரின் மெல்ட் பண்ணிட்டு இந்த பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்டை அதுக்குள்ளே ஊற்றி நம்ம நல்லா கலக்கிக்கலாம். அப்புறம் இதில் விட்டமின் இ கேப்சூல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒன்று தான் போடுறேன். ஏன்னா எனக்கு 3 சோப்பு ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கு 1 போதும். அதுக்காக நான் அது போட்டிருக்கேன். நல்லா கலக்கிட்டு அப்புறம் கோகனட் ஆயில், சல்ஃபர் ஃப்ரீ கோகனட் ஆயில் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. அதனால நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். அது அந்த ஒரு கரண்டி, 3 சோப்புக்கு ஒரு கரண்டி போதும். நல்லா ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பெர்ஃப்யூம் போடணும். பெர்ஃப்யூம் போட்டால் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு, சோப்போட ஸ்மெல்லு. நீங்கள் வேணா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். நான் பெர்ஃப்யூம் போட்டேன். சாண்டல் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம மோல்டில் ஊற்றி நமக்கு எவ்வளோ சோப்பு வேணுமோ, எவ்வளோ கிராம்ஸில் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம். அவங்க 100 கிராம்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம 100 கிராம் மோல்டு நான் இன்றைக்கி இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இது சோப்போட கலரும் நல்லா சூப்பராக வரும். ஏன்னா அந்த பீட்ரூட்டோட கலர் நல்லா ரெட்டிஸாக இருந்தனால நமக்கு சோப்போட ரிசல்ட்டும் நல்லா சூப்பராக வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே நுரை நிற்கும். அது நம்ம எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லாட்டி சோப்பு ஃபினிஷிங் ஸ்டேஜில் கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக கரண்டி வச்சு நம்ம அந்த நுரையெல்லாம் எடுத்துடலாம். அப்போ தான் கொஞ்சம் காயும் போதும் பார்க்கறக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த நுரை எடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியில் நம்ம அதை மேலே கட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். 100 ml அப்படிங்கும்போது அந்த 100 ml கரெக்டாக அந்த சோப்பு காஞ்சி வரும்போது அப்படி வரும். அப்புறம் நாளாக பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயிட் கம்மியாயிட்டே வரும். ஏன்னா இது ட்ரையாக கம்மியாயிட்டே வரும். நான் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, வெளியே வச்சு தான் நான் இது ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த சோப்பு எப்படி இருக்குங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்மளோட பீட்ரூட் சோப். மேலே நிறையா இருந்தது இல்லைங்களா, அதை கட் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது காய காய வெயிட் குறைஞ்சிட்டே இருக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது இந்த சோப் பார்க்குறக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. ஹோம்மேட் சோப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நுரை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கெமிக்கல்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.